ஒரு கடனை திருப்பி கேட்டாராம் தூத்துக்குடியில் முத்தையாபுரத்தில் ஒருத்தர். அந்த திருப்பி கேட்டாருன்னு சொல்லி அவரை ஒரு திமுக நிர்வாகியோட துணையுடன் அவர் நண்பர் ஏன் திருப்பி கேட்டேன்னு வெட்டி. அது ஒன்று. அப்புறம் பாலியல் கொடுமைன்னு புகார் தர ஒரு பொண்ணு போய் யாரோ ஒருத்தன் வம்பு பண்ணியிருக்கான். அதை போய் எங்கே ஒரு டிஎஸ்பி கிட்ட போய் சுதீர்னு ஒரு டிஎஸ்பி, அந்த டிஎஸ்பி கிட்ட போனால் கடைசியில் பாலியல் புகார் இந்த புகாரை வாங்காமல் குற்றம் செய்தவர்களுக்கு சாதகமாக அந்த பெண்ணுடைய குடும்பத்தை டார்ச்சர் பண்ணியிருக்காரு அந்த டிஎஸ்பி. சுதீர்னு பேர், ஏதோ ஒரு ஊரில். அந்த பெண் தற்கொலை முயற்சி. சரிங்களா? அப்புறம் திருப்பூரில் காரத்தொடுவு அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பார்க்கும்போது ஸ்கூலுடைய காம்பவுண்டுக்குள்ளே வெளியாட்கள் 4 பேர் சின்ன பசங்க, இந்த டீனேஜ் பசங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள எப்பா ஸ்கூலுக்குள்ளே அடிக்கிறீங்க, அட்லீஸ்ட் ரோட்டில் உட்காந்து அடித்தாலும் வருவாங்களா, ஸ்கூலுக்குள்ளே நீங்கள் அடிச்சிங்கன்னா பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போது கெட்டு போயிடுவாங்கன்னு சொன்னதுக்காக சாயந்தரம் வீட்டுக்கு போகிற நேரத்தில் அவர் மேலே பெட்ரோல் ஊற்றி கொளுத்த போய் அதுக்கப்புறம் மற்றவங்களாம் அவர் ஓன் சத்தம் போட மற்றவங்களாம் ஓடி காப்பாற்றிருக்காங்க. அதே மாதிரி கனகம்மா சத்திரம் திருப்பதிக்கு போகிற வழியில் அங்கே ஒரு கர்ப்பிணி பெண் உட்பட ஒரு 4-5 பேர் ஒரு புகார் கொடுக்க வந்திருக்காங்க. அந்த ஏட்டு அவங்களெல்லாம் தாக்கியிருக்காரு. யாரை? பெண்களை. இதுதான் தமிழ்நாட்டின் காவல்துறை லட்சணம். இப்போ நீங்கள் அஜித்குமாரை மட்டும் நம்ம பேசுகிறோம். நான் எவ்வளவு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள்.